பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஏஎம் வேர்ல்ட். நம்மள நிறைய பேருக்கு இன்றைக்கி இருக்கிற காலகட்டம் எப்படி இருக்குன்னா, கஷ்டமானதாகவும் கடினமான சூழ்நிலைகள், பயங்கரமான சோதனைகள்லாம் நிறையா பேர்த்துக்கு நடக்குது. அதாவது சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க. இப்படிப்பட்ட சோதனைகள் கூட நிறையா பேர்த்துக்கு நடந்துட்டுருக்கோம். ஆனால் யாருமே நம்ப முடியாத அளவுக்கு நமக்கு அந்த சோதனை இருந்துகிட்ருக்கும். இதுலேருந்து கொஞ்சம் நம்மளுக்கு ரிலாக்ஸேஷன் கிடைச்சா நல்லாயிருக்கும், மன மகிழ்ச்சி நம்மளுக்கு கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நிறையா பேருக்கு தோணிகிட்ருக்கோம். அந்த மாதிரி ஒரு மன மகிழ்ச்சி, மனம் அழுத்தத்திலிருந்து மாறி மன மகிழ்ச்சியும் வெற்றியும் நம்மளுடைய வாழ்க்கையில் பெற்றுத்தரக்கூடிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த துவாவை நம்ம ஓதும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுடைய மனசை லேசாக்குறான். நம்மளுடைய மகிழ்ச்சியை தன்னிலை மாறி இந்த மாதிரியான கஷ்டமான கடினமான சூழ்நிலைகள் மாறி நம்ம மன மகிழ்ச்சி பெறுது. எந்த இடத்துலையும் நம்ம பார்த்திங்கன்னா மனசுக்கு லேசான அமைதியான அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையும் அமைஞ்சு மகிழ்ச்சியான செய்திகளையும் நம்மளை தொடர்ந்து நடக்க வைக்கிறான். அது மட்டும் இல்லை, இது தொடர்ந்து இந்த துவாவை நம்ம ஓதி வரும்போது எப்போவுமே நம்மளுடைய வாழ்க்கையில் தொட்டதெல்லாம் நமக்கு வெற்றியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தரான். நம்ம எப்போவுமே எதை நம்ம நினச்சோமோ, நம்மளுடைய அல்டிமேட் கோலாக எதுவாக நம்ம நினச்சோமோ அதை அப்படியே அல்லாஹ் நம்மளுக்கு வெற்றியாக மாற்றி தரான். எப்படிப்பட்ட கஷ்டமான கடினமான காலகட்டமாக இருந்தாலும் சரி, இந்த துவாவின் மூலியமாக நம்ம அதை மாற்றி மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையை கொண்டு வர முடியும். அந்த துவா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். யா ஹய்யு யா கய்யும் பி ரஹ்மதிக அஸ்தகீஸ் அஸ்லிஹ்லி ஷஹ்னி குல்லஹு வலா தஹில்னி இலா நஃப்ஸி தர்ஃபத ஐன். இந்த துவாவுன்னுடைய அர்த்தம் பார்த்திங்கன்னா, உயிருள்ளவனே, இன்றும் நிலைத்திருக்கக்கூடியவனே, உன்னுடைய ரஹமத்தை கொண்டு நான் உன்னிடம் உதவி தேடுகிறேன். என்னுடைய அனைத்து காரியங்களும் உன்னிடமே ஒப்படைக்கிறேன். கண் இமைக்கும் நொடியில் கூட என்னை நீ விட்டு விடாதே. சுபஹானல்லாஹ், எவ்வளோ ஒரு அழகான பொருள் இதுக்கு இருக்குன்னு பாருங்க. திருமதியில் இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸை கேளுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லியிருக்காங்க. அதாவது அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. கஷ்டமான கடினமான சூழ்நிலைகளில் பார்த்திங்கன்னா எப்போவுமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யா ஹய்யு யா கய்யும் பி ரஹ்மதிக அஸ்தகீஸ் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்விடத்தில் சொல்லிக்கிட்டே இருப்பார், துவா கேட்டுகிட்டே இருப்பார். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா யாதல் ஜலாலி வல் இக்ராம் அப்படின்னு அல்லாஹ்வினுடைய அந்த சிறப்பான பெயரை கொண்டு அழைச்சிட்டே இருப்பார் அப்படின்னு சொல்லி அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. அதாவது கஷ்டமான சூழ்நிலைகளில் எப்போவுமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தையை தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இன்னொரு ஹதீஸும் இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்திங்கன்னா தன்னுடைய அன்பு மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேட்கும்போது, அதாவது அப்பா யா ரசூலல்லாஹ், இந்த மாதிரி எப்போவுமே எனக்கு கஷ்டமான கடினமான சூழ்நிலையே இருக்குது, ரொம்ப மன அழுத்தமாக இருக்குது அப்படின்னு அவங்க கேட்கும் பொழுது பார்த்திங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த நேரத்திலையும் எந்த சூழ்நிலையிலும் மகளே இந்த வார்த்தைகளை நீ விட்டுறாத. தினமும் காலையிலும் மாலையிலும் இந்த துவாவை ஒரு முறையாச்சும் நீ ஓதிடு அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. எப்படி ஓதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யா ஹய்யு யா கய்யும் பி ரஹ்மதிக அஸ்தகீஸ் அஸ்லி லீ ஷஹ்னி குல்லஹு வலா தஹில்னி இலா நஃப்ஸி தர்ஃபத ஐன் அப்படின்னு சொல்லி தினமும் பார்த்திங்கன்னா ஃபஜ்ர் தொழுகையில் ஒரு வாட்டியும் அசர் தொழுகையில் ஒரு வாட்டியும் நம்ம ஓதுறது ஆக சிறந்தது. அப்படி இல்லை, நீங்கள் ஓத மறந்துட்டீங்கனாலும் இஷா தொழுகைக்கு அப்புறமா எப்போவும் 3 தடவையோ 7 தடவையோ இந்த துவாவை நீங்கள் அன்றாடம் நம்ம எல்லாருமே தொழுதுட்டு வரணும், துவா கேட்டுக்கிட்டு வரணும். இந்த துவாவை அப்படி நம்ம கேட்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகளை கொண்டு வருவான், வெற்றிகளை கொண்டு குவிப்பான். இன்ஷா அல்லாஹ் இந்த துவா நம்ம எல்லாருக்குமே பயனளிக்கட்டும். இந்த துவாவின் மூலியமாக நம்மளுடைய எல்லா ஆசைகளையும் அல்லாஹ் நிறைவேற்றட்டும். ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.